வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 83. செல்போன் பயன்பாட்டை வாரத்தில் ஒரு நாளும் அதிகாலையிலும் இரவிலும் குறையுங்கள். அதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்ம பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்தை, அதுவும் நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு இட்டு செல்லும்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிச்சோம்னா அது நம்மளை 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் மனதுக்கு நிம்மதியாகவும் வாழ வைக்கும். ஸோ அந்த பழக்க வழக்கங்களை நம்ம இன்றைக்கி பார்க்குறது செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் இப்போ ரீசண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு. இது நம்மளுடைய ஹெல்த்துக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செல்ஃபோன்களும் இந்த கேஜெட்ஸும் நிறைய மனித வாழ்க்கையில் உடல் நிலை மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு. ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது வாழ்வியல் முறையில் நிறைய கெடுதல்கள் உருவாக்கக்கூடிய நிலையில் கொண்டு வந்துருச்சு. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் கேஜெட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்டிவான லைஃப்பை வாழ்ந்தாங்கன்னு நம்மளே பார்த்துட்ருக்கோம். அந்த ஆரோக்கியம் மக்கள்கிட்ட நிறைய இருந்தது. அதுக்குரிய மெயின் காரணமே ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடை பயணங்கள் நிறைய ஆக்டிவாகவே இருந்தது. உடலை நகர்த்தி கொண்டே இருந்தது. உடல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் மனிதர்களுடன் மனிதர்கள் பேசினது. அப்புறம் இயற்கையோடு இயைந்த வாழ்வை வாழ்ந்தது. ஸோ அப்படி இருந்ததுனால தான் அவங்களுடைய ஆரோக்கியம் எந்த ஹாஸ்பிட்டலு, எந்த பெரிய டாக்டர்ஸு, குடும்ப டாக்டர் எதுவும் இல்லாமல் 100 வயசுக்கு மேலே நிறைய பேர் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் இப்போ ரீசன்ட் டேஸில் எஸ்பெஷலி இந்த 20 இயர்ஸில் இந்த செல்ஃபோன் பயன்பாட்டினால மனிதனுடைய உடல் இயக்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. உடல் இயக்கம் மட்டும் இல்லைங்க, அந்த செல்ஃபோன்னால் வரக்கூடிய விளைவுகள், அதாவது பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமையே மனிதன் அதுக்குள்ளே மூழ்கி அதோடு சேர்ந்து வாழ பழகிட்டதுனால அதனால் வரக்கூடிய இம்பேக்ட்ஸ், அதாவது பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமையே ஓடிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் மற்றும் குரோனிக் டிசீசஸ் பல விஷயங்கள் வருவதற்கு காரணம் இந்த கேஜெட்ஸ் தான். அதாவது செல்ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், அதே நேரத்தில் டிவி, இந்த மாதிரி குழந்தை ஒரு வயசு குழந்தையிலிருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஒரு 80-90 வயசு வயதானவர்கள் கூட அந்த கேஜெட்ஸு, செல்ஃபோனு இதுலேயே ஒரே இடத்துல முடங்கி இருக்கிறது, அதே மாதிரி அதில் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு இம்பேக்ட் அது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை, வாழ்வியல் முறையையே மாற்றுது. அப்படி அந்த வாழ்வியல் முறையே மாற்றுறதுனால என்னென்னா அவங்களுடைய உடல் இயக்கம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய டைஜஷன் பாதிக்கப்படுது, அவங்களுடைய நார்மலாக ரொட்டீஷனலாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பாதிக்கப்படுது. அப்போ தொடர்ந்து இப்படியே பாதிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மைக்ரோ லெவலில் நிறைய உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு ஸ்டேஜில் மேக்ரோ லெவலில் பெரிய இஷ்யூஸை கொண்டு விடுது. மனிதர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணைகளை கட்டியிருந்தாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். அந்த திண்ணைகள் பார்த்திங்கன்னா ஒரு மனமகிழ் மன்றன்னே சொல்லலாம். அவங்க ஜஸ்ட் வாக் பண்ணுவாங்க, அவங்க அந்த பக்கத்து திண்ணைகளை உட்காந்து பேசுவாங்க, நீண்ட தூரம் நடப்பாங்க, அப்புறம் காடு கழனின்னு போகிறது. இது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு நினைக்காம இது எல்லாமே இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான். அப்படி வாழும்போது இந்த உடல் அப்படிங்கிறதே ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஒரே சிஸ்டம் தானுங்க. இரத்த ஓட்டம், எலும்புகள், தசைகள், நரம்புகள், தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே
ஆக்சிஜன் மற்றும் அதோடைய இம்பேக்ட்னால் ஹெல்த்தியாக வாழக்கூடியது தான். ஆனால் நம்ம வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் கொடுக்குறோமா உடலுக்கு, ப்ராப்பர் தண்ணீர் கொடுக்குறோமா, ப்ராப்பரான இயற்கையான சுற்றுப்புற சூழலை இந்த உடலுக்கு கொடுக்குறோமா? இந்த உடலே வந்து இயற்கையான இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோ சிஸ்டத்திலிருந்து தான் வந்து மனிதனும் உருவானான். மனிதன் வந்து குரங்கிலிருந்து உருவானதாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம மூதாதையர்களெல்லாம் ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் சிம்பன்சி அந்த மாதிரி வந்து நம்ம மூதாதையர்கள் எல்லாமே இயற்கையோடு ஈந்த வாழ்ந்த வாழ்க்கை. அதுதான் உடலும் இரத்தமும் சதையும் எல்லாம் சேர்ந்தது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுல ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீட்டுக்குள்ளே இந்த லேப்டாப், மொபைல், டிவி இதெல்லாம் கண்டினியூஸாக பார்க்கும்போது இந்த பாடி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது. அப்போ அந்த பாடி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுனால உடலினுடைய ஒவ்வொரு இயக்கமும் பாதிக்கப்படுது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ளே கிடைக்காதனால அந்த டிஷ்யூக்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் மற்ற கேஸஸையும் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் குறைவாகுது. அதே நேரத்தில் மற்ற கேஸஸ் அதிகமாகி அப்போ அந்த தூய்மையான காற்று இந்த உடலுக்கு கிடைக்காம நம்மளுடைய செல்கள் ஒவ்வொன்றும் தூய்மையான காற்றை விரும்பி ஆக்சிடேஷன் அடையும். அப்படி ஆக்சிடேஷன் அடையும் போது தான் வந்து உங்களுக்கு செல்கள் தங்களை தாங்களே தூய்மைப்படுத்தி கொள்ளும். நச்சுக்களை வெளியே ஏற்றணும். கார்பன் டை ஆக்சைடை வெளியே ஏற்றிட்டு ஆக்சிஜன், ஃப்ரெஷ் ஆக்சிஜன் உள்ளே போனால் தான் ஒவ்வொரு டிஷ்யூவும் சுத்தமாகும், இரத்தமும் சுத்தமாகும். அப்படி சுத்தமானால்தான் உடல் இயக்கம் வந்து நன்றாக இருக்கும். ஆனால் இந்த கேஜெட்ஸையும் லேப்டாப்பையும் மொபைலையும் பார்த்து நம்ம இடத்துல நகராமல் இருக்கிறதுனால நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிறதில்ல, சரியான வந்து ப்ராப்பராக வாட்டர் குடிக்கிறதில்ல, தென் வந்து ஜீரணமாகிறதுக்கு தேவையான வாக்கிங்கோ ஒரு விதமான நடைப்பயிற்சி ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பெருசாக இருக்கிறதில்ல. மற்றபடி வந்து ஒவ்வொரு பாடிக்கு வந்து ஒரு இடையூறு செய்கிற மாதிரி தான் இந்த செல்ஃபோன் கேஜெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை டோட்டலாக விட முடியாது. அப்போ டோட்டலாக விட முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வரலாம். இந்த சமுதாயத்திலேயே இந்த கேஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்ஃபோன் உள்ளிட்டவை ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறை, அதே நேரத்தில் வந்து மனிதனுக்கு ஒரு ஹெல்த்துக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது. அப்போ ஹெல்த்துக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிறது வந்து ஆரோக்கிய குறைபாடை ஏற்பட்டு அது மனிதனுடைய வாழ்க்கையில் எதிரொலிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் பல இடங்களை பார்க்கலாம். செல்ஃபோன்னால் வந்து செல்ஃபி எடுக்க போய் மலைகள் மீது ஆறுகளில் தவறி விழுகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த ரீல்ஸ் மோகம், அப்புறம் வந்து நியூஸ், ஃபேக் நியூஸ், அப்புறம் வந்து மனசு வந்து ஃபேக்கான விஷயங்களை பார்த்து பாதிக்கப்படுறது. அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அந்த செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்கும்போது பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகி ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதனால் வரக்கூடிய உபாதைகள். ஸோ இது எல்லாமே மனிதனை ஒரு விதமான ஆரோக்கிய குறைபாடுக்கு இட்டு செல்வதால் அதுவே காலத்துக்கும் ஒரு வியாதியாக மாறி அது உங்களுடைய ஆரோக்கிய வாழ்வை குறைத்து கொண்டு சென்றுவிடும். அதனால் டெய்லியும் நம்ம செல்ஃபோன் டைமிங்கை குறைச்சிக்கணும். காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம காலை கடமைகளுக்கும், அதே நேரத்தில் இந்த வாக்கிங், யோகா, மெடிடேஷன், ஜிம்மு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு மேலே இந்த கேட்ஜெட்ஸு செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீ வாக், ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன், ஃபேமிலி டாக், அது வேறு ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் உடலுக்கும் மூளைக்கும் ஒரு விதமான ஆரோக்கியத்தன்மை வரும். அது மட்டும் இல்லாமல் உடலும் மூளையும் ஒரு இயக்கத்தோடு இருந்து அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வெளி என்வாமெண்ட்டுக்கு கொஞ்சம் போனீங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும்.
அதே மாதிரி நடக்க நடக்க டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். வேறு விதமாக மூளையை ஆக்டிவ் பண்ணி பல விஷயங்களை சிந்திக்கிறதுக்கும் பல விஷயங்களை மனிதர்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் ஐ டு ஐ கான்டாக்டில் மனிதர்களோட பேசுகிறதுக்கும் அது உதவும். அதே மாதிரி இந்த செல்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் ஒரு விதமான கதிர்வீச்சு உடலுக்கு மிகவும் கெடுதுங்க. அது மூளைக்கு மிகவும் கெடுதல். ஸோ அந்த கதிர்வீச்சு வந்து தொடர்ந்து அந்த மொபைல்லையே இருந்துட்டு அதையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய மூளையை பாதிக்கும், உங்களுடைய உடலை பாதிக்கும். அதனால் பல வியாதிகள் வருவதற்கு முகாந்திரம் ஆகிடும். அதனால் செல்ஃபோன் ஒரு வகையில் ஓவரால் வந்து ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக இந்த ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறது, சார்ஜ் போட்டு பேசுகிறது, சார்ஜ் ரொம்ப குறைவாக இருக்கும்போது தொடர்ந்து பேசுனீங்கன்னா அதோடைய ரேடியேஷன் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தீங்கனாலோ மொபைல் பார்த்துட்டே இருந்தீங்கனாலோ அதிலிருந்து உங்கள் மூளையை பாதிக்கும், உடலை பாதிக்கக்கூடிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். சார்ஜ் நல்லா இருக்கும்போது தான் கதிர்வீச்சு கம்மியாகும். சார்ஜ் குறைந்ததுன்னா என்ன ஆகும்னா கதிர்வீச்சு அதிகமாகும். அதனால் உடலுக்கு தான் பிரச்சனை வரும், ஹீட் அதிகமாகும். ஸோ நம்ம 8 o'clock வந்து இது எல்லாம் வைண்ட் அப் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக ஏதாவது எமர்ஜென்சினா அட்டன் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மொபைல் இல்லாமல் வைத்துக்கொள்ளும். சண்டே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மொபைல் அண்ட் கேஜெட்ஸுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வைண்ட் அப் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. ஏன்னா இந்த கேஜெட்ஸு எல்லாமே வந்து உங்களுடைய உடல் இயக்கத்தையும் உங்களுடைய திங்கிங்கையும் ஓவரால் பாடி பிளட் சர்க்குலேஷனையும் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்கிறதையும் தடுத்து ரேடியேஷனை அதிகப்படுத்தி ஒரு நெகட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. அந்த நெகட்டிவிட்டினால் பல உடல் உபாதைகளும் இம்பேக்ட்ஸும் ஏற்படுது. ஸோ இதிலிருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கணுன்னா நம்மளை நாமளே தற்காத்து கொள்ளணும். இந்த கேட்ஜெட்ஸ்க்கு நம்ம லீவு விட வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதுவும் இப்போ தான் வந்து நம்ம சரியான டைமில் இருக்கோம். ஏன்னா இனியும் விட்டால் அது வந்து பெரிய இம்பேக்டாக உருவாகிவிடும். எங்கே பார்த்தாலும் இந்த செல்ஃபோன் கேட்ஜெட்ஸ் பயன்பாடு அளவுக்கு அதிகமாகிட்டு அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோ லெவலில் நம்ம பார்க்குறோம். அது திடீர்னு மேக்ரோ லெவலில் ஒரு நாள் வெடிக்கும்போது தான் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு தீங்கான ஹேபிட்ஸாக மாறி உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுத்துருச்சுன்னு தெரிய வரும். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நீங்கள் இந்த கேட்ஜெட்ஸுக்கும் செல்ஃபோனுக்கும் வாரத்தில் ஒரு நாள் லீவ் விடுங்க. அதே நேரத்தில் காலையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock வரைக்கும் செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. நைட்டு 8 o'clock மேலே வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணுறத தவிருங்க. எமர்ஜென்சினா ஓகே. ஸோ மேக்ஸிமம் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செல்ஃபோன்லேருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க. அந்த செல்ஃபோன் அடிக்ட் அதனால் வரக்கூடிய ஹெல்த் ஹசார்ட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி மனிதன் இதில் ஒரு அடிக்டாக மாறிட்டதுனால அது வந்து வாழ்க்கையில் வந்து பல இம்பேக்டை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மனநிலைகள் மாறுவது, மனிதன் வந்து அதை செல்ஃபோன்னால் வந்து பல விஷயங்களை ஓவராக திங்க் பண்ணுறது, ஓவராக தெரிஞ்சுக்கிறது, அல்லது வந்து இயற்கையோடு ஏய்ந்த வாழக்கூடிய வாழ்க்கையை குறைத்து கொள்வது, மனிதனோடு கண் பார்த்து பேசுவதை கூட குறைத்து கொண்டு அந்த நல்ல இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணீர், சூரிய ஒளி வந்து மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அதில் தான் விட்டமின் டி கிடைக்குது. அது வந்து நம்ம பல பேர் அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் அந்த கேஜெட்ஸோடவே இருக்கிறதுனால இப்போ நிறைய விட்டமின் டி குறைபாடு, டிஃபிஷியன்சிஸ் நிறைய வருது. அதனால் வந்து எலும்புகள், தசைகள், நரம்புகள் பாதிக்கப்படுறது இல்லாமல் உடல் இருக்கக்கூடிய பல இயக்கங்களும் பாதிக்கப்படுது. ஸோ நம்ம அப்பப்போ சூரிய ஒளியில் போய் நிற்கிறது, இயற்கையோடு ஏய்ந்து நல்ல காற்றை சுவாசிக்கிறது,
வாக்கிங் போகிறது, ஒரு நாள் அட்லீஸ்ட் இந்த கேஜெட்ஸ்க்கெல்லாம் விட்டு ஒரு என்வாமெண்டல் டூர் போகிறது, அல்லது வெளி உலகத்துக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு வாக் போகிறது, ஒரு ஆன்மீக தலம் போகிறது, ஒரு ட்ரிப்பு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யும்போது உங்களுடைய ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துகிறீங்க, நச்சுக்களை வெளியேற்றுறீங்க, இயற்கையான காற்றை உள்ளே சுவாசிக்கிறீங்க, செல்ஃபோனிலிருந்து வரக்கூடிய இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை குறைக்கிறீங்க. உடல் இயக்கம் அடையத்தான் வந்து உடல் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு கண்டிஷனாக இருக்கும். உடல் இயக்கம் இல்லாமல் போக போக உடலின் ஜீரண மண்டலத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும். அந்த ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படும் போது அது இப்போல்லாம் தெரியாது, ஒரு 60-70 வயசுக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய இம்பேக்டு வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை அப்படிங்கிறதே வந்து 80, 90, 100, 120 வரைக்கும் வரணும்னா நம்ம செல்ஃபோன் பயன்பாட்டை குறைக்கணும். அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டாக முடியலனா இன்சியலாக வாரத்தில் ஒரு நாள் காலை, ஈவினிங், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து செல்ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது. 8 to 8 செல்ஃபோன் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய நார்மல் ரொட்டீன் இயற்கையோடு ஈந்த வாழ்க்கை, தென் வந்து மனிதர் கூட பேசுகிறது, அப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை தொடர்ந்து நன்றாக இருக்கும். அது மற்ற இஷ்யூஸ் வராமல் இருக்கும். இதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 83. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 84 சந்திப்போம். இந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை 83 பகுதியும் ப்ளேலிஸ்ட்லேயும் அதே நேரத்தில் வந்து வீடியோ செஷனில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு அவேர்னஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை அல்லது பழக்க வழக்கங்கள் என்னன்னு கொடுக்கக்கூடிய அவேர்னஸ் இந்த சீரீஸ், இந்த எபிசோட்ஸ் இருக்குது. ஏறக்குறைய 82 முடிஞ்சு இப்போ 83 போயிட்டுருக்கு. ஸோ அதை தவறாமல் பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.